உறவுகளுக்கு வணக்கம். நேற்றைய தினம் மாலை முரசில் ஒரு விவாத நிகழ்ச்சி நடைபெறுது. அதில் நாம் தமிழ் கட்சி சார்பாக சாட்டை துரைமுருகன் கலந்துக்கிட்டாரு. அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த தாவேக்கா தற்குறிங்கிறோம்ல, தற்குறின்னு சொல்லக்கூடாதுங்களா, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, அப்படி கண்ட குறியாகக்கூடிய இந்த தற்குறி கலந்துக்கிட்டாங்க. அதில் இந்த லொயலா காலேஜை வாங்கி போட்ட மாதிரி ஒரு நாய் தெரியும், அதான் மணின்னு பேர் ஆட்டிக்கிட்டே தெரியும்ல, அந்த மணி பேசக்கூடிய பேச்சு, தாவேக்காவினர் நடந்து கொண்ட அந்த நடைமுறை, இதெல்லாம் பார்க்கும்பொழுது செருப்பை கழட்டி விட்டுலான்னு தோணும். இருந்தாலும் போய் தொலை, இது நாகரிகம் கருதி செய்கிற வழி இல்லாமல் கடந்துட்டு காணொலியை மட்டும் வெளியிட்டு போகலாங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, மணி வந்துருச்சு, இதில் விமர்சனம் பண்ணுறாரு. இன்னும் முழு காணொலி வரல, அது இன்றைக்கி தான் வரப்போகுது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் எடுத்தது, அப்புறம் அந்த இது விட்டதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே சுரு அப்படிங்கிறது போல தான் இருந்தது. என்னென்னா, மணி எந்திரிச்சு பேசுகிறாப்புல, பேசிக்கிட்டு முடிக்கும் பொழுது சாட்டை ப்ரோ, நீங்கள் ஓட்டை ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நாகரிகமற்ற ஒரு பேச்சை மேடையில் பேசுகிறாரு. அதுக்கு ஒரு பெருந்தன்மையாக அந்த சொல்லுவாங்களே, இந்த மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னா, அந்த நாய் பேசுகிறத பார்த்தா செருப்பகல்ட்டி அடிக்கலாம் தோணும், இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறது இருக்குல்ல, அதுதான் மெச்சூரிட்டி. அப்படிங்கிறது போல் மெச்சூரிட்டியாக உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் அவர் பேசுனதெல்லாம் இருக்குது, அது வேறு. இருந்தாலும் அந்த நாகரிகத்தை கருதி அவர் அமைதியாக இருந்து, நீ பேச வேண்டியதை பேசுகிறா, நீ பேசி முடித்த பிறகு உனக்கான விடை கிடைக்கும் அப்படிங்கிறது போல் அமைதியாக இருந்தார். அவர் அமைதியாக இருக்கார். அதே போல் அண்ணன் துரைமுருகன் பேசும்பொழுது எதிர்ப்ப அந்த தாவேக்கானருக்கு பொங்குறாங்க. என்னன்னா, தற்கூரின்னு சொல்ல வந்துட்டாங்க, தற்கூரின்னு சொல்லக்கூடாது, எங்களை அறிகுறின்னு சொல்லு, நீ ஆச்சரிய குறின்னு சொல்லு, இல்லை எதையாவது ஒரு குறி அப்படின்னு சொல்லு அப்படின்னு பொங்குறாங்க. அதாவது சேர தூக்கிட்டு அடிக்கிற மாதிரி அவனு சீனை காட்டுறாங்க. ஏன் நமக்கு தூக்கம் தெரியாதா? தற்கூரி பயிலுவ, இவங்களுக்கு என்ன நாகரிகம் தெரியும்? வாள் பேசுனப்போ பொத்திக்கிட்டு அமைதியாக கேட்டார்ல, அப்போ நீ கேட்கணும்ல, என்ன பேச வராதுன்னு கேட்கணும்ல, ஒரு மயிரும் கிடையாது. சரி விடு, உன்னை எதுக்கு தற்கூரின்னு சொல்கிறோம் தெரியுமா தெரியாதா? நம்ம ஏகப்பட்ட காணொலிகளை போட்டாச்சு, எதனால் இவர்களை தற்கூரி அப்படிங்கிறோம். இந்த விஜய் என்ன அப்படின்னா, நம்ம தாவேக்கா ரசிகரை தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவர் தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள். தாவேக்கா இருக்கக்கூடிய அனைவருமே ரசிகர்கள். அந்த ரசிகர்களை நம்ம சொல்கிறோம். இவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரசிக மனப்பான்மை இருக்கக்கூடிய தற்கூரிங்க அப்படின்னு நம்ம குறிப்பிட்டோம். ஆனால் விஜய் என்னன்னா, அப்படியே பாலை திருப்பி போகிற மக்கள் தற்கூரியா அப்படின்னு, என்ன மயிரடா நீ பேசுகிற அப்படிங்கிறது போல் இருந்தது. சரி விடுங்க, மயிராண்டிக்கு என்ன தெரியும் மயிரை பற்றி அப்படிங்கிறது போல் நம்ம விட்டாச்சு. குறிப்பாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அவர் அமைதியாக இருந்தார்ல, அப்போ நீ அமைதியாக இருந்து கேட்கணும்ல. அப்போ அந்த விமர்சனத்தை கூட தாங்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன மரியாதை? நீ என்ன பண்ணு, நீ பேசு, தெளிவாக பேசு, அரசியல்னா என்னன்னு பேசு, உனக்கு என்ன தெரியும்? ஒரு மயிரும் தெரியாது. சரி, அதை விடு. இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த ஆச்சரியக்குறி, தற்கூரி, அறிகுறி, தாய்வழி, இப்படி என்ன வேணாலும் வச்சுக்க, இவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன அப்படின்னா, நீ எதுக்காக கட்சியை தேர்ந்தெடுத்து நீ வர? எதுக்காக ஒரு கட்சி ஆரம்பித்து வர? ஊழல் அற்ற, அது இவங்களுக்கு வராது. இவங்க ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு, இதை மட்டும் தான் சொல்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு. தமிழ்நாடை ஒரு மாற்று அரசியலை நோக்கி வரோம் நாங்கள், அப்படி இல்லாமல் இப்படி அப்படின்னு. இப்போ உன் கூட இருக்கவனா யார்? இந்த நிர்மல் குமார்னு ஒரு தாயலி. இவங்க பார்த்தா அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாஜகவில் இருந்தான், அப்புறம் ஏடிஎம்கே, இப்போ தாவேகா. இப்படி அங்கே தேச புனிதராக இருந்தாரா, இல்லை அங்கே எந்த ஊழலும் எதுவுமே செய்யாமல் இருந்தாரா? அப்படி ஒரு வேளை ஊழல் எதுவுமே செய்யாமல் இருந்தால் அங்கேயே இருந்திருக்கலாம்ல, அவர் ஒரு புனிதாவே அங்கே இருந்திருக்கலாம்ல. அங்கேருந்து குதிச்சு இங்கே வந்தாங்க. இப்படி மாற்றுக்கு அங்கே பொறிக்க தானே இருந்த, அந்த பொறிக்க தானே நீ கூப்பிட்டு வச்சிருக்க. சரி விடு. அதே போல் இந்த புறம் ஐயா செங்கோட்டையன் இப்போ கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐயா எங்கே இருந்தார்? ஐயாவோட அரசியலுக்கும் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா ஏணி வச்சா கூட எட்டாது. இவங்க புரோம்பாங்க, அவர் எப்படி சொல்கிறது, ஒரு பழம். விடுங்க, அவரை கூப்பிட்டுருக்கீங்க. அந்த ஐயா எங்கே இருந்தார் அப்படின்னா அதிமுகவில் இருந்தார். அந்த அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதாவே குற்றம் சாட்டப்பட இருந்த பின்பும் அவர்கள் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. எங்கள் சியா வீரப்பன் இறந்த பிறகு அவர் நிரபராதின்னு தீர்ப்பு வந்தது, ஆனால் கொண்டுட்டாங்க, அதுக்கு ஒரு மயிரும் கிடையாது. இந்த அம்மா செத்து போச்சு, ஆனால் இந்த அம்மா குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. அப்படி சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவை பின்பற்றியவர்கள், அவங்க நல்லது செஞ்சாங்க, அது வேற, நம்ம அதுக்குள்ளே வரவே இல்லை. ஆனால் சட்டம் என்ன சொன்னது? லா, அந்த லா படி அவங்க ஒரு குற்றம் செய்திருப்பார். அப்படி அவர்கள் கூட இருந்து பயணித்த இவர், எடப்பாடியோடு இருந்து பயணித்த இவர், இங்கே ஒரு மாற்று சக்தி எதிர்கொண்டு இங்கே வராரு அப்படின்னா என்ன போக்கும் தெரியல. அதை நீங்கள் சிவப்பு கம்பளம் வச்சு வர வைக்கிறீங்க அப்படின்னா காரி பூணும், மூஞ்சில் துப்புணும் தோணுமா தோணாதா? ஏன்னு கேளு, நீ ஒரு மாற்று அரசியலை, தூய அரசியலை நீ எதிர்கொள்கிற அப்படின்னா நீ எப்படி இருக்கணும்? அங்கேருந்து ஒன்று, இங்கேருந்து ஒன்று பொறுக்கி வச்சுக்கிட்டு இது புது பிராண்டடாக என்னடா, ஜப்பான்லேருந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு, அங்கிட்டிருந்து ஒரு வேறு ஊர்லேருந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ், ரெண்டையும் வாங்கி இதுதான் ஒரு விஜய் மேக்னு கொடுத்தா சிரிப்பாக இருக்காது. அதே போல் தான் அங்கிட்டு அதிமுக ஒருத்தன், திமுக ஒருத்தன், ஒவ்வொருத்தனையாக பிடிங்கி வச்சுக்கிட்டு இது நல்லாவா இருக்குது? இவர்களெல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் மாற்று அரசியல் அப்படின்னா இது ஏமாற்று அரசியலாக இல்லையா?
தற்கூரின்னு சொல்லாமல் என்ன சொல்ல முடியும் சொல்? தற்கூரி தான் சொல்லணும். உண்மையிலே தற்கூரிங்கிறது வந்து கையெழுத்து போட தெரியாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் சொல்லுவோம். அறிவு இருக்குது, அந்த கையெழுத்து போட தெரியாத தன்னால் குறியிடக்கூடியவர்களை தற்கூரிம்போம். ஆனால் இவங்க அதுக்கு கூட லாய்க்கு இல்லை. இவங்க விஷம். இது ஒரு தலைமுறை, இளைய தலைமுறை நாசமாக போய் கொண்டு இருக்கா இல்லையா? இதுதான் கேள்வி. எதையாவது தெளிவாக விஜயால் பேச முடியுமா? இதை தெளிவாக பேச முடியும் அப்படின்னு பேச முடியுமா? அவர் அண்ணன் துரைமுருகன் கூட பார்த்தேன் இடையில, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, காணொலி போகிறதுக்கு முன்னாடி அவரோட இதில் பார்த்தேன். அதாவது 1/2 மணி நேரம் தான் அவரோட ஸ்பீச்சே இருந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்து கால்குலேஷன் பண்ணால் 30 நிமிட பேச்சு தான் இருந்திருக்கு. இவர் இதுவரை விஜய் அரசியல் வரலாற்றில் பேசின பேச்சுகள் 1/2 மணி நேரம். கேலிக்கு உலக நாடுகள் பார்த்து காரி துப்புதா துப்பலையா? உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? சீன நாளிதெல்லாம் காரி தூணு மூஞ்ச துப்புனானா இல்லையா? 41 பேர் இறந்து போயிட்டான். சரி, அதை விட இறந்து போயிட்டான். நீங்கள் சொன்னது போல் திமுக தான் பூந்து கொண்டு ஒவ்வொருத்தனையும் திமுக காரன் தான் கழுத்து வச்சு கொண்டான். திமுக காரங்க அயோக்கிய பலன் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் காரணம் விஜய். அதை ஏற்க முடியாத ஒரு தற்கூரி தலைவர். அதான் உண்மை. என்னால் நான் வந்த நாளே இது நடந்துச்சு அப்படின்னு சொல்ல அவங்க துப்பு இல்லை, துணிவு இல்லை, ஒரு மயிரம் இல்லை. என்ன இதோட என்ன சிறப்பு அப்படின்னா, நம்மளாம் சித்தவன் வீட்டுக்கு போய் ரொம்ப வருத்தப்பட்டு கையை வச்சு கொடுத்துட்டு எதுவும் வருத்தப்படாதீங்க நாங்களாம் இருக்கோம்னு சொல்லிட்டு வருவோம். ஆனால் இந்த திரையில் என்ன பண்ணுறான், தற்கூரி என்ன பண்ணுறான், அறிகுறி என்ன பண்ணுறான், விலகாமூஞ்சி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவர்கள் செத்தவன் குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு தனியாக வச்சு பார்க்குறான். கேட்டால் நான் திரும்ப வந்துட்டா என்ன செத்து போயிடுவாங்க அப்படின்னு. நீ ஒரு ஊருக்குள்ளே போனாலே இலை உழுவுது அப்படின்னா, நீ நாட்டுக்குள்ளே ஆட்சி அமைச்சுன்னா எத்தனை இலை உழுவும்? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஒரு தலைவனாக எப்படி இருக்கணும்? மக்கள் எளிதாக அணுகக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த விஷயம் இதில் எளிதாக அணுக முடியுமா? இதில் புதுசாக கிளம்பி வருது. விஜய்க்கு ஆவி வந்துருச்சு, ஜெயலலிதா அம்மா சொல்லிருச்சு. ஜெயலலிதா அம்மா ஆவிலாம் வந்து விஜய் தான் வரணும்னா கலைஞர் ஆவி என்ன மயிறு பிடிங்கிட்டு இருக்கா? கருணாநிதியோட ஆவி அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த ஈவேரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஈர வெங்காயத்தோட ஆவி செத்து போயிடுச்சா? ஆவியே செத்து போயிடுச்சா? சொல்லுங்கடா, அதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. நீ தான் கொள்கை தலைவர்னு ஒரு கம்நாட்டி பேர் வச்சிருக்கீல, சொல்லு. அப்போ செத்து போயிட்டாங்களா? எதையாவது அடிச்சு விட்டு கிளப்பி வருது. அந்த பப்ளிசிட்டிக்காக ஏதாவது இளவு வந்து கிளம்பி வர்றது. உண்மையிலுமே ஒரு அறிவாக வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்ல முடியும்? நீங்கள் எடுங்க, ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு பட்டியலை வைங்க, எடப்பாடி ஐயாவுக்கு ஒரு பட்டியலை வைங்க, தற்கூரி பயலுக்கு ஒரு பட்டியலை வைங்க, அண்ணன் சீமானுக்கு ஒரு பட்டியலை வைங்க. இதை பார்த்துட்டு யார் என்னென்ன செய்வார்கள், என்னென்ன சொல்லியிருக்காருங்க, என்னென்ன வேலைகளை செஞ்சுருக்காங்க, மக்கள் போராட்டம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு எடுத்து பாருங்கள், தெரியும். அதை விடுத்துட்டு திரும்ப 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 தற்கூரித்தனமாக பேச தற்கூரி என்னடா சொல்ல முடியும்? ஒரு விமர்சனத்தை தாங்க முடியாத நீங்கள் என்னத்தை வந்து தமிழ்நாட்டில் தாங்க போறீங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? ஒரு தப்பை ஒத்துக்கொள்ள முடியாத தருதலைங்க தற்கூரி பயிலுங்க. நீங்கள் எப்படி வந்து மக்களுக்கு தூய ஆட்சியை கொடுப்பீங்க நம்ப முடியும்? சொல்லு. வீடுக்கு பைக்கு இதை கேட்டான் அவன். ஏண்டா ஏற்கனவே ஏகப்பட்ட நோய் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு குறும்படம் நம்ம போயிருக்கோம், அது வரும், வெளியில் வரும், போக போகிறோம். பாதி வேலைகள் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் மீதி வேலைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே அந்த மிதிவண்டிங்கிறதே பயன்பாட்டிலே இல்லை. சின்னதாக இங்கேருந்து ஒரு 10 மீட்டருக்குள்ளே கடைக்கு போகணுன்னா கூட சைக்கிள் கிடையாது, வண்டி. இப்படி அப்படியே நம்ம சாலையிலேருந்து இப்படி திரும்பி முக்கில் இருக்கக்கூடிய தேநீர் விடுதிக்கு போனால் கூட வண்டி, இருசக்கரை வாகனம். பெட்ரோலை போட்டு நாசமாக்கி காசு கரியாகிறது இல்லாமல் எண்ணெய் வளங்களை எடுத்து அயல் தேசத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே பொல்யூஷன் பிரச்சனை. டெல்லியில் உயிர்காற்று இல்லைங்கிறான். அப்போ இந்த கேவலமான வேலைகளை நடந்து கொண்டு இருக்க வேலையில் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வீட்டுக்கு வண்டி, அதுக்கு வண்டியை ஓட்டக்கூடாதுங்கிறீங்களா? நான் வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லலை. அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்தலாம், ஆடம்பர தேவைக்கு எதுக்கு பயன்படுத்தணுங்கிறது தான் கேள்வி. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறோம்னா மகிழ்ந்து பயன்படுத்துங்க. பக்கத்தில் கட்டி கடைக்கு அப்படி ரோட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் போய் அப்படியே போயிட்டு வர்றதுக்கு மிதி வண்டியில் போயிட்டு வந்துடலாமே. ஆனால் யாராவது கேட்குறோமா? கேட்குறதில்ல. இவ்வளோ சொல்லியப்பா நீ போறியா அப்படின்னு கேள்வியெல்லாம் இருக்கும். அப்போ இதையெல்லாம் வந்து நான் என்னால் செய்ய முடியாது. இதே வந்து இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒருவன் வந்தால் நம்ம அதை ஆட்சிக்கு செயல்படுத்தலாம்ல. அப்போ அந்த வேலைகளெல்லாம் நம்ம சிந்தித்து செயல்படுத்தி பார்க்கணும். இவன் ஊடு வண்டி கொடுக்குறான், இதெல்லாம் எவன் கேட்டான்? சோத்துக்கு வைக்கலாமல் செத்துட்டு இருக்கிறான், இவன் வண்டி கொடுக்குறானா? வெக்கமா இல்லை? இதை தான் நம்ம தற்குறிங்கிறோம். தெளிவாக பேசு. விவசாயிகளுக்கு என்ன பண்ணுவேன்? விளைநிலங்கள் வந்து இப்போ மாளிகைகளாக மாறிக்கொண்டிருக்கு, கட்டிடங்களாக மாறிக்கொண்டிருக்கு. அதை எப்படி மீட்டெடுப்ப? நீரை எப்படி சேமிப்ப? நீரை சேமித்து எப்படி சோறை உண்டாக்குவ, பயிரை வந்து எப்படி சோறாக்குவ? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. மருத்துவத்துறையில் நம்ம எப்படி இருக்கோம்? அரசு மருத்துவத்தில் நீனும் பொண்டாடி போய் பார்ப்பீங்களா? இல்லை அரசு மருத்துவ தரத்தை எப்படி உயர்த்துவ?
கல்வியை எப்படி இலவசமாக கொடுப்ப? நீர் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நீரை போத்தல் அடைச்சி விற்கிறானே, இது தவறு இல்லையா? நீர் வந்து பொதுவான ஒரு இயற்கையோட உயிரோட அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறத உணர்த்தி அதை எப்படி வந்து காக்குவ? இதெல்லாம் இருக்குல்ல, இப்படி நிறைய அடுக்கி கொண்டே போகலாம். இதெல்லாம் பற்றி பேச முடியுமா? இதெல்லாம் விட்டுவிட்டு அவங்க அண்ணன் எழுதின பாட்டு, அவங்க அண்ணன் எழுதலை, எவனோ ஒருத்தர் எழுதின பாட்டை, எங்கள் பாட்டை பார்த்தீங்களா, இதுதான் தலைவர், இவர் தான் தலைவர் அப்படின்னா அப்படி தற்கொலைன்னு சொல்லாமல் நம்ம மயிரனா சொல்ல முடியும்? சொல்லுங்கடா. அப்போ ஏதாவது ஒன்றுக்கு பதில் இருக்கணும்ல. எதை எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள், எப்படி சமாளிப்பீர்கள்? இப்போ நமக்கு 1.5 லட்ச ரூபா இருந்த கடனை வந்து இப்போ 8 லட்சத்துக்கு மேலே ஆக்கி விட்டு போயிட்டாப்லங்கிற 4 லட்சமோ நம்ம ஆக்கிட்டாங்கன்ட்டு ஒரு செய்தியை படித்தோம் இடையில. அப்போ இதை எப்படி சரி செய்வ? எப்படி இயற்கையை மீட்டெடுப்ப சொல்லு. மலைகளை வெட்டிவிட்டான், இப்போ மலையை வந்து எப்படி சரி செய்வ? அதை என்ன பண்ணுவ சொல்லு. சும்மா வந்து மேடை ஏறிக்கிட்டு வந்து ஆச்சரியக்குறி, அறிகுறி, அந்த குறி இந்த குறி அப்படின்னு பேச வேண்டியது. ரூட்டா, சீட்டா, வேட்டா, நான் வேட்டிக்குள்ளே வைக்க போகிறேன் வேட்டா, இது மாதிரிலாம் பேசக்கூடாது. பஞ்சு டைலாக் பேசுறது நீ திரையிலே பேசிட்டு போ. தரையில் மக்களுக்கு என்ன செய்வ? தரையில் மக்களோட சகஜமாக உன்னால் நடக்க முடியுமா? சொல்லுங்கடா தற்கூறிங்களா. தரையில் விஜய்னால் மக்களோட சரிசமாக நடந்து போக முடியுமா? ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்குமா? சொல்லுங்க. இவன் வந்தாலே இளவு தான். நம்ம கூப்பிடுவோம்ல, அந்த பரியரை கூப்பிடுவாங்க, பறையாய சாவுக்கு வந்து விழுந்துருச்சுன்னா அவங்க வரணும் அப்படிங்கிறது போல். அதுபோல் காலகேயம் போன நாடு விளங்காதுங்கிறது போல் இவன் போன ஊர் விளங்காது. போனாலே சாவு தான், மரண ஓலங்கள் தான். இதை வந்து இந்த தற்குறி மேலே குத்தம் சொல்றதை தாண்டி இந்த ரசிக தற்குறிகள் இருக்குல்ல, தாய்க்குல தற்குறின்னு இருக்குல்ல, இப்படி நிறைய அடுக்கி கொண்டே போகலாம். அப்போ இவர்கள் வந்து திருந்தணும். தாய்க்குலமே தற்குறியாக இருக்கும் பொழுது அது பெத்த புள்ளை எப்படி இருக்கும்? தான் பெத்த புள்ளையை தெரியும், தாய்க்கு தெரியாதா தான் பெத்த புள்ளை தருதலை அப்படின்னு, அது ஒரு தற்குறின்னு. அப்போ இதெல்லாம் வந்து சரி செய்யணும். இதை நம்ம விட்டு நம்ம வந்து நீங்கள் திமுக தானே எதுக்குறீங்க, எதுக்கு நீங்கள் இங்கே வந்து எதுக்குறீங்க, நீங்கள் நிறைய கேள்வி கேட்கலாம். ஒரு இளைய தலைமுறையே மாறுங்கிற சூழலில் நம்ம மீண்டும் இவரை விட்டு விட்டோம், எப்படி இந்த விஷயம் வளர விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து நெற்பயிரை தாண்டி ஒரு குப்பை கலை. அப்போ இந்த கலையை பிடுங்கி எறிகிற வேலையும் இந்த விவசாயிக்கு இருக்குது. எந்த விவசாயிக்கு? இந்த சிம்மாங்கிற விவசாயி இருக்குது. அந்த வேலையை தான் செய்கிறோம். அதனால் மக்களாகி நீங்கள் தெளிவாக உணரக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் நல்லவன், யார் கெட்டவன் அப்படின்னு நீங்களே பாருங்கள். பார்த்து உங்களுடைய வாக்கை சரியான ஆளாக ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா அது விவசாய சின்னமாக இருக்கக்கூடிய, சீமான் முகமே விவசாய சின்னமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னத்தை நீங்கள் வாக்கு செலுத்தினா அப்படின்னா தான் எதிர்கால தலைமுறை வாழும் வளரும். இங்கே எதிர்காலத்தில் வந்து இயற்கை பொருட்களை பயன்படுத்தி இயற்கைக்கு கொடுத்து அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சீமானுக்கு வாக்கு செலுத்துங்க, விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. இல்லை எதுவுமே வேணால் அழிச்சு நாசமாகி சோமாலியா போல் ஒரு திருட்டு உருட்டு திராவிடத்தையோ அல்லது தற்குறி தாயலிகள்கிட்டையோ ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக கொடுங்க. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களோட சேர்ந்து பயணிக்க போகிறது மட்டும் இல்லாமல் வாழவும் சரி நாசமாக போகவும் காத்துத்தான் இருக்கும். வேறு வழி இல்லை. அதனால் மக்களாக இங்கே தெளிவாக செயல்படணும்னு சொல்கிறோம். அதே போல் இந்த தற்குறிகளை தற்குறின்னு குறிப்பிடாமல் வேறு எப்படி குறிப்பிட முடியும்? உன்னால் விமர்சனத்தை தாங்க முடியுதா? சரியான ஆகச்சிறந்த ஏதாவது ஒன்று பண்ண முடியுதா? ஒன்றுமே இல்லை. மாற்றுன்னு சொல்லி ஏமாற்று வேலையை செய்றீங்க. அங்கேருந்து திமுகலேருந்து அதிமுகலேருந்து பொறுக்கி உணவு வச்சுக்கிட்டு இதுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி தான் நீ கூப்பிட்டு வந்த, பெரியாரை கூப்பிட்டு வந்த சொல்லு, இந்த ஐயா காமராஜரை கூப்பிட்டு வந்த, திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னு, அதனால தான் உனக்கு செருப்பு கழட்டி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இதானே? அதனால் எல்லாத்தையும் உணர்ந்து செயல்படுவீங்கிற நம்பிக்கையில் அந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.